முன்னொரு காலத்தில் பசுமையான ஒரு கிராமத்தின் எல்லையில் மாய கிணறு ஒன்றிருந்தது. அந்த கிணற்றில் ஒரு கழுகலை பொருள் விரிந்தது. உனக்கு தேவையானதை மட்டும் கேள், மற்றவர்களுக்கு பயன்படுவதாக இருக்கட்டும். கிராமத்திற்கு வந்த மாணிக்கம் என்ற வணிகன் இந்த கிணற்றை பற்றி கேள்விப்பட்டான். அவனுக்கு பேராசை அதிகம். அவன் கிணற்றின் அருகே சென்று ஒரு கல்லை போட்டான். இந்த கிணற்றில் என்ன மந்திரம் இருக்கோ போட்டு பார்க்கலாம். பேராசையுடன் எனக்கு ஒரு மூட்டை தங்க காசுகள் வேண்டும் என்று கத்தினான். ஆச்சரியமாக கிணற்றிலிருந்து பிரகாசமான ஒரு மூட்டை தங்கம் வெளியே வந்தது. மாணிக்கம் அதை ஆர்வத்துடன் எடுத்தான். நிபந்தனையை மறந்து அவனது பேராசை இன்னும் அதிகரித்தது. இந்த கிராமமே எனக்கு அடிமையாக வேண்டும், அதற்கு பெரும் செல்வம் வேண்டும் என்று நினைத்து கல்லை போட்டான். ஆனால் இம்முறை தங்கம் வருவதற்கு பதிலாக கிணற்றிலிருந்து கருத்த புகை வந்தது. அவன் கேட்ட தங்கம் அனைத்தும் களிமண்ணாக மாறியது. அது மட்டுமின்றி அவன் அதுவரை சேர்த்திருந்த செல்வமும் காணாமல் போனது. தம்பி, இந்த கிணறு உன் தேவையை நிறைவேற்ற வந்தது, உன் பேராசையை வளர்க்க அல்ல. பிறருக்கு கொடுக்க மனம் இல்லாதவனுக்கு இந்த மாயமும் பலிக்காது. கதையின் நீதி: பேராசை பெரு நஷ்டம். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணமில்லாத செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. மாணிக்கம் தனது தவறை உணர்ந்தான்.